பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை யோவான் சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் எதை கேட்டாலும் அதை யார் செய்வாரா? ஆண்டவர் தான் செய்வார். அவர் நாமத்தினால் நம்ம கேட்கணும், அதை அவர் செய்வார். இன்றைக்கு தகப்பன் கிட்ட பிள்ளை கேட்கணும், அப்பா எனக்கு இதை கொடுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அதான் அவர் தான் செய்வார். நம்ம கேட்கணும், அவர் செய்வார். ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே, அந்த நாமத்தினாலே என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? என்னுடைய பெயராலே, நீங்கள் எனது பெயரால் என்னை என்ன கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்படியே வேர்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் ஈஸி ரீடிங் வேர்ஷனில் சொல்லப்படுது, நீங்கள் எனது பெயரில் என்னை என்ன கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதை செய்வார் ஆண்டவர். அவருடைய பெயரால், இயேசு என்ற பெயரால் நம்ம எதை கேட்டாலும் இயேசு நமக்கு செய்கிற தேவனாக இருக்கார். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் நமக்கு தேவைப்படுது. நம்ம கேட்குறோம், குடும்பத்தில் இருக்கிறவங்கள கேட்குறோம், தாய் தகப்பனை கேட்குறோம், உறவுகளை கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் கேட்குற சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? என் மகனே, என் மகளே, நீங்கள் என் நாமத்தினாலே, இயேசுவின் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் அதை செய்வார். இன்றைக்கு என்ன காரியங்கள் நமக்கு தேவைப்படுது? கர்த்தர் இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வசனத்தோடு நம்ம ஏதோ சத்தியத்தை படிக்கிறோம், கடந்து போகிறோம். ஆனால் சத்தியத்தை பிரசங்கிக்கிறோம், சொல்கிறோம். ஆனால் என் நாமத்தினால எதை கேட்டாலும், ஒரு காரியத்துக்காக, பிள்ளையோட படிப்பு காரியத்துக்காக காலேஜ் சேர்த்து விட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு வருடமும் காலேஜ் படிப்புக்கு உண்டான எல்லா பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இந்த 3 வருஷம் காலேஜ் பண தேவைகளை கற்று சந்திங்க. அவங்களோட ரிசல்ட்டு காரியம், அவங்களுக்கு போக்குவரத்து, ஒவ்வொரு காரியங்களை சந்திங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு 3 ஆண்டுகள் ஜெபிச்சது உண்டு. கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவரே எனக்கு தாயாக இருக்கிறவர், நீங்கள் எனக்கு தகப்பனாக இருக்கிறவர் அப்பா. அப்பா திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகளாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா எப்படி நீங்கள் தாய், எனக்கு தாய் தகப்பனாக இருக்கிறது போல நீர் கொடுத்த அந்த கர்ப்ப கனிகளுக்கு நீ தகப்பனாக இருங்க ஆண்டவரே, நீ தாயாக இருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டு காலம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் பிள்ளைகளுக்கு அவங்க சிரசு மேலே கரங்களை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். குடும்ப ஜபத்தில் பிள்ளைகளோட கரங்களை கோத்து குடும்ப ஜபத்தை ஏறிட்டு இருக்கிற அப்பா, உங்களுடைய நாமத்தினால கேட்டால் செய்வேன்னு சொன்னீங்களப்பா. உடைய நாமத்தினால பிள்ளைகளோட படிப்புக்கு உண்டான எல்லா பணத்தேவைகள் சந்திக்கிட்டேன் ஐயா. போக்குவரத்தில் கர்த்தர் பாதுகாப்பு கொடுங்கப்பா, போக்குவரத்து பாதுகாப்பு கொடுங்க. பிள்ளைகளோட தேர்வை என் கர்த்தருடைய கரமே அதை செய்யட்டும் ஐயா. பிள்ளைகளோட தேர்வில் என் பிள்ளைகளுக்கு அப்பா, அப்படி பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, நல்ல அறிவு புத்தியை கொடுங்க, ஞாபக சக்தியை கொடுங்க. அவர்கள் அது தேர்ச்சி பெற கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. அப்படியா தேவ கிருபையினால் கேட்டதுனால இந்த யோவான் 14:14 வாசிக்கிறது போது கடந்த நாள் ஒரு மகிழ்ச்சியினால் கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுத்தார். அன்பு தேவ ஜனமே, பிள்ளைகள் 3 வருஷம் பாடம் முடித்து ரிசல்ட்டுக்காக கிட்டத்தட்ட 7-8 மாதங்களுக்கு மேலாக காத்து கொண்டிருக்கும். கிட்டத்தட்ட 10 மாதங்கள் கூட ஆயிட்டது. சமீப நாட்களுக்கு முன்பாக பிள்ளைகளோட படிப்பு ரிசல்ட் வரும்போது தேவன் அவருடைய நாமத்தினால கேட்ட எங்களை அவர் ஒரு நாள் வைக்கப்பட்டு விடல. அன்பு தேவ ஜனமே, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொடுக்குற, என் நாமத்தினாலே இயேசுவின் பெயரால் நீங்கள் கேட்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய பெயரால் கேட்டீங்கன்னா அவர் செய்வார், அதை அவர் செய்வார். அந்த இயேசுன்னு பெயரால் கேட்கும்போது அந்த தகப்பன் இயேசு உங்களுக்கு செய்வேன் வாக்கு பண்ணார். அந்த தகப்பன் இயேசு அடியாளுக்கு வாக்கு பண்ணது போல் அதை செய்து முடித்தார். இன்றைக்கு அடியாளுக்கு மட்டும் இல்லைங்க, சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ ஜனமே, உங்களுக்கும் அவருடைய பெயரால் கேட்கும்போது அவரே அதை செய்து முடிப்பேன் கர்த்தர் சொல்றார். அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கும் உறவுகளை கேட்கறதுக்கு முன்பாக, மற்றவங்களோட கரங்களை எதிர்பார்க்கறதுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு அனுதினமும் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எழுதி வைத்து குடும்பமாய் இணைஞ்சு ஜெபிங்க. அடியால் நான் அதை செய்தேன், கர்த்தர் உங்களோடு பேசுவார். கரங்களை கூப்பி முழங்கால் படிட்டு கரங்க அப்பா, நாங்கள் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு அப்பா அன்பு தேவனை வெல்கம் பண்ணி நாங்கள் ஜெபிச்சு, குடும்ப ஜெபத்தில் மட்டும் இல்லை, அனுதினமும் தினந்தோறும் காலேஜுக்கு காலையில் எழும்பி போகும்போது தலையில் கை வச்சு பிள்ளைகளை ஜெபம் பண்ணி அனுப்புது உண்டு. வரும்போது அவங்க முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு அந்த நாள் பிரியாணத்தை ஆசீர்வதிக்க, ஆண்டவரே நீங்கள் கிருபை செஞ்சீங்களே, ஆசீர்வதிச்சு கொடுத்தீங்களே அப்படியே நன்றி சொல்ல சில காரியங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்த மாதிரி பிள்ளைகள் செஞ்சாங்க. இன்றைக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள், சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. அதை சொல்லிக் கொடுக்கணும். குடும்பமாக சேர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்தணும். கேட்ட எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக கர்த்தர் அதை சாட்சியா இன்று நாளையும் செய்து முடிச்சுக்க, சாட்சியை நிற்க வைத்த தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா. அடியாளோட வாழ்க்கையில் செய்த கர்த்தர் அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வது நிச்சயமே. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று வாக்கு பண்ணின உன்னதமான தேவன், கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறோம் பா, தேடுகிற எவனும்
கண்டடைகிறேன் வேதம் சொல்லுதப்பா. அப்படியாப்பா அப்படி நாமத்தால் கேட்குற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட ஆண்டவரே அடியாளோட வாழ்க்கையில் அப்படி நாமத்தால் கேட்கும்போது நிறைவாய் கொடுத்தீரப்பா. அப்படி இந்த நாள் பிள்ளைகள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியம் சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. உம்முடைய பெயரால் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை நீ நிறைவாக செய்வீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஊழியங்களுக்காய், ஊழியர்களுக்காய், விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தினால், உங்கள் உபவாசத்தினால், உங்கள் அன்பு காணிக்கினாலும் தேவனுடைய அன்பு ஒழித்த உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் குடும்பத்தார், உறவுகள், நண்பர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.